இந்தியா கூட்டணியும் திமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்காக எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினரின் தலைவர் ரத்தின சபாபதி கோவையில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், சாதிவாரி கணக்கெடுப்புக்காக அறிவிப்பு வெளியிட்ட மத்திய அரசுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே சமயம் விரைவாகவும் கல்வி மற்றும் அரசு பணிகளின் அடிப்படையில் தரவுகளை சேகரித்து முறையான இடஒதுக்கீடு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்திய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்தின சபாபதி, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்தியா கூட்டணியும் சமூக நீதி என பேசி வரும் திமுக அரசும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என தெரிவித்த அவர், சாதிவாரி கணக்கெடுப்புக்காக திமுக வசம் உள்ள 39 எம்பிக்கள் மூலமாக நாடாளுமன்றத்தில் எவ்வித முயற்சிகளையும் திமுக மேற்கொள்ளவில்லை என்றும், தொட்டதுக்கெல்லாம் வழக்குகளை போடும் திமுக இது தொடர்பாக எவ்வித வழக்கையும் தொடுக்கவில்லை என கூறியவர், உண்மையான சமூக நீதி ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஓபிசி பிரிவைச் சேர்ந்த அமைப்பினர் பலமுறை முயற்சித்தும் சந்திக்க கூட நேரம் ஒதுக்கவில்லை என தெரிவித்த அவர், சாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். சில தரவுகள் எடுக்கணும் அப்படின்னு 340 இருக்கு. ஆனா அவங்க இத பத்தி கவலைப்படல. இத்தனை வருஷம் ஏதோ இப்ப கவலைப்பட்டது சந்தோஷம்தான். இதுபடி they have to find socially educationally backward classes நோட socio economic factors அவங்க கணக்கு எடுத்து ஆகணும். மதர் ஆஃப் ஆல் லாஸ் சொல்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நான் சொன்ன பிரிவுகளின்படி அவர்கள் எடுக்க வேண்டிய தரவுகளை 1931 பிறகு இப்பொழுது எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். 2011 மன்மோகன் சிங், மறைந்து போன பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கத்தால் SECC என்ற ஒரு தகவல் இந்த மாதிரி சோசியலி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எடுத்தாங்க. ஆனா எடுத்து அதை அறிவிக்கல, அதை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி தட் வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சம்திங் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் அதை வெளியிடல. கேட்டா மராத்தா ரிசர்வேஷன் கேஸ்ல அத கேட்ட போது அது ராங் ஃபிகர்ஸ், அதனோட சரி அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் தரவுகள் சரியில்லை அப்படின்ட்டாங்க. ஆக பிரிட்டிஷ் பீரியட் 1931க்கு பின்னாடி 94 இயர்ஸ் கழிச்சு அகில இந்திய அளவில் காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இனி அதனோட டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் தெரியல. பட் எந்த மத்திய அரசாங்கம் 2019 மாண்புமிகு அப்போது உள்துறை அமைச்சர் அந்த ராஜ்நாத் சிங் அந்த ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில ஓபிசிக்கு இந்த மாதிரி தரவுகள் எடுக்கிறேன்னு அனுபவிச்சாரு. அதே மத்திய அரசு 2023-24 உச்ச நீதிமன்றத்தில் காஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டோம்னு அபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. பட் இப்போ எடுக்கிறேன்னு பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க நிச்சயமா எடுப்பாங்கன்னு நம்புறோம். அதற்காக இந்த அறிவிப்பையும் அறிவிப்பு செய்த மத்திய அரசாங்கத்தையும் இந்த அமைப்பு ஓபிசி ரைட்ஸ் அமைப்பு உளமாற பாராட்டுகிறது. பாராட்டும் அதே பட்சத்தில் இவங்க எப்படி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு திடீர்னு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தரவுகளை ஒரு 3 monthsல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கேஜெட்ஸ்ல எடுக்க முடியும். ஆந்திரால அவ்வளவு தெலுங்கானால அவ்வளவு குயிக் எடுத்தாங்க. அது எடுத்து அந்த உண்மையான தரவுகளின் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையுடன் ஓபிசி மக்களுடைய, நிராகரிக்கப்பட்டவர்களுடைய, ஒதுக்கப்பட்டவர்களுடைய விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு உயர்கல்வி, அரசு வேலை வாய்ப்புகள், மற்ற சமூக பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய மற்ற மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். ஒரு நீங்காத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டது அதிமுகவும் இப்போ இருக்கிற திமுக 2 அரசுகளும். ஏன் அப்படின்னா ஆர்டிகிள் 105 அமெண்ட்மெண்ட்ல, அதாவது மராத்தா கேஸ் ரிசர்வேஷன் அந்த கேஸ் அடிபட்ட பின்னாடி மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியது. அந்த திருத்தின சட்டத்துல தயவு செஞ்சு என்னோட அன்பான சகோதரர்கள் நல்லா கேட்டுக்கணும். திருத்தின
அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் உள்ள பிசி மக்கள் எந்தெந்த ஜாதிய பிசி லிஸ்ட்ல சேர்த்தணுமோ அது மாநில அரசின் உரிமை என்று அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தார்கள். ஓபிசி லிஸ்ட் மத்திய அரசின் பட்டியலை அது மத்திய அரசு இந்த காஸ்ட் சென்சஸ் பாப்புலேஷன்ல டிசைட் பண்ணும். அதை என்சிபிசி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணா இந்த ஓபிசி லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்றதோ அல்லது எக்ஸ்க்ளூட் பண்றதோ நடக்குது. சோ இவங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் காஸ்ட் சர்வே அது இவங்களுக்கு 2008 கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ல இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதை எங்களோட யூடியூப் பலதுல நான் திருப்பி சொல்லி இருக்கிறோம். அப்படி இருந்தும் நாங்க மதுரையில் ஒரு மாநாடு நடத்தி அதன் பின்னர் மதுரையில் ஒரு உண்ணாவிரதம் நடத்தி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு போய் அங்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடு என்று மாநில அரசையும் மத்திய அரசையும் 2 பேர்த்தையும் சொன்னோம். அதுக்கு பின்னாடி மதுரை பெஞ்சிலையும் சென்னை பெஞ்சிலையும் கேஸ் போட்டோம். இத்தனையும் பண்ணியும் தெலுங்கானாவில் எடுத்து ரிசர்வேஷனே கொடுத்துட்டான், பீகார்ல எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டா. எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க, பீகார்ல எடுத்தது சர்வே அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லல, எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்த முறை ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணலன்னு தான் அதுல ஸ்டக் டவுன் பண்ணாங்க. பீகார் பாட்னாவோட உயர் நீதிமன்றம் பெஞ்ச் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அங்கீகரித்தது. மத்திய அரசு அதை தடை செய்யவில்லை, மத்திய அரசு ஸ்டேட்டஸ் கோன் செய்யல. இன்ஃபேக்ட் அன்னைக்கு நானும் இருந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, வாட் இஸ் தேர், இட் இஸ் த பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்ட்டு விட்டாங்க. அது என்ன, அதுல எந்த தடையும் இல்லை. ஏன்னா நம்மளோட உயர் நீதிமன்றத்திலேயே ஒரு தவறான தீர்ப்பு தந்தாங்க. அது தவறு அப்படின்னு நாங்க ஓப்பனாவே சொல்லியிருக்கோம். ஏன்னா நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நாம் விமர்சிக்க முடியாது, நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியாது. ஆனால் தீர்ப்புகளை நிச்சயமாக விமர்சிக்கலாம். நான் தீர்ப்புகளை இந்த அமைப்பு விமர்சித்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு உயர் நீதிமன்றத்துல இது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துல எந்த ஸ்டேவும் இல்லை. ஆந்திரால சர்வே பண்ணி எடுத்து ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த சமூக நீதியை முன்னெடுத்த இந்த மாநிலத்தில் எவ்வளவோ சொல்லியும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் போராட்டங்கள் செய்தும் நீதிமன்றத்துக்கு சொல்லியும் அது மறுக்கப்பட்டது. நன்றி. கோர்ட்டுக்கு போனாரு, எதுக்கோ கோர்ட்டுக்கு போனாரு, இதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போகல சார்? இது சமூக நீதியை உறுதி பண்றது இல்லைங்க. இல்ல சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசு எடுத்தே ஆக வேண்டும் நீங்க நிர்பந்தப்படுத்தீங்களா? 39 எம்பி கூட்டணியோட வச்சிருக்கீங்க, எத்தனை நாள் ரகலை பண்ணி இருக்கிறீங்க? இல்ல கோர்ட்டுக்கு எத்தனை நாள் ரகலை பண்ணிருக்கீங்க? நீங்க என்டிஏல பார்ட்னர், சாரி யூபிஏல பார்ட்னரா இருந்தீங்கல்ல, அப்ப இந்த 9% ஜாப் ஏன் கொடுக்கல? எலிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் எங்க ஓபிசி காரன் எவனுமே லெக்சரராவோ ஒரு ப்ரொஃபஸராவோ வர முடியலையே, ஏன் வர முடியல அப்படின்னு கேட்டாரா? அவரும் கேட்கல, அதிமுக கேட்கல. ஏற்கனவே இந்த கார்த்திகேயன் ஒருத்தர் ஆர்டிஐல வாங்கினதுல 12 to 14% வன்னிய சகோதரர்கள் இருக்கிறாங்கன்ட்டு வந்தது இல்லைங்களா? உண்மையான கணக்கெடுப்புல நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 8% மேல எந்த சமூகமே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதானே எடப்பாடியார் அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை அன்ரிலையபிள்னு ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். 15 மெம்பர்ல 14 பேர் மேனிபுலேட்டட் ரெக்கார்ட்னு ரிப்போர்ட்டே கொடுத்திருக்கிறான். அதையெல்லாம் யாருக்குமே காமிக்காம தானே நீங்க ராமதாஸை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க ரிசர்வேஷன் கொடுத்தீங்க 20%. விஜய் ஹிட் பண்ணனே, அவருக்கு இன்னும் எத்தனை பேர் ஜாதிவாரி கணக்கெடுப்பனோட தாற்பயம் என்ன, கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் என்ன அப்படின்னு தெரியாம நான் ஓப்பனாவே சொல்றேன். அவர் மேல என்ன கோபம் இல்லை, இளைஞர் வரட்டும் சார். நாங்க 4-5 வருஷமா ஒரு டெஃபினிட் கோல், நிராகரிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நீதி வேண்டும் போராடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நாங்க உடனே எங்களுக்கு ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும்னு கேட்கல. ஆனா ரசிகர்களோட பணத்தினால தன்னுடைய ரேட்டை உயர்த்தி கொண்டவர் மக்களுக்காக இன்று வரை நான் தூத்துக்குடியில போய் வீடு வீடா போய் எங்கிட்ட இருக்கிற பணத்துல அண்ணா எல்லாம் போய் பாய் வேணுமா இது வேணுமா அது வேணுமா தண்ணியில உட்கார்ந்து கொடுத்தோம்.
என்னோட கார் அந்த சத்யா ரிசார்ட்ஸ்ல அடிச்சுட்டு போயிடுச்சு தண்ணியில. இத்தனையும் என்ன பண்ணாங்க இவங்க? மக்களுக்காக ஏற்கனவே எதுவும் பெருசா பண்ணி ஃபீல்டுக்கு வந்து அந்த மக்களுக்காக பணி செய்யாதவர், எந்த மக்களிடமிருந்து இப்ப வந்த பணத்தால் தன்னை உயர்த்தி கொண்டாரோ அவரு வந்து இன்னைக்கு எடுத்தோன்னு என்னங்கிறாரு, இல்ல நம்ம பசங்க எல்லாம் நல்லா வேலை செய்யணும், அது இல்லை எனக்கு ஆட்சியில் ஷேர் கொடுக்கறதா இல்லையான்னு ஆட்சியை பத்தி தான் பேசுறாரு. எடுத்தோடனே எல்லாத்துக்கும் ஆட்சி வேணும். அதனால நான் அதுக்கு மேல போக விரும்பல, யாரையும் குறிப்பிட்டு தாக்க விரும்பல. அது என் வேலையும் அல்ல. நீங்க கேட்டங்காட்டி சொல்றேன். நான் சினிமா விட்டு போட்டு அரசியலுக்கு வந்துட்டேன்னா, சினிமால 100 கோடி சம்பாதிக்கிறேன். இங்க எல்லாத்தையும் நீங்க தெரியுமில்ல, 10,000 கோடி 1,00,000 கோடி சம்பாதிக்கிறான். நீ 100 கோடி விட்டு போட்டு 1,00,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான்.